வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த ஆவணி மாதம் எந்தெந்த ராசிக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்காதோ இந்த டைமில் திருமணத்துக்கு நான் ப்ரொஃபைல் தேடினாலோ இல்லை இருந்து தள்ளி போடுற திருமணம் இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணாலோ திருமணம் சார்ந்து நடக்கிற விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசி லக்னக்காரங்களில் ஒரு 4 பேர் நம்ம இந்த 4 பேருக்கு டைம் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரியா, அதுலேயும் இந்த ஆவணி மாதம்ன்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா திருமணத்துக்கு மெயினாக விரதம் இருக்கிற மாதங்களில் முக்கியம் எதுனா ஆவணி. ஏன்னா வரலட்சுமி நோன்பு வரும், காயத்ரி நோன்பு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளையார் சக்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ணர் கல்யாணத்துக்கு கிருஷ்ணர் தான் வேண்டுவாங்க. கல்யாணத்தை அதிகமாக நடத்தி வச்சதும் யாருன்னா பிள்ளையார் தான். முருகனுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதிகமாக கல்யாணம் நடத்தி வச்சதும் பிள்ளையார் தான். அதனால் திருமணத்துக்கு ரொம்ப சிறந்த மாதமும் இது. சரி, இதில் எந்தெந்த ராசிக்கு இப்போ திருமணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கடகம். ஏன்னா கடகத்தில் குரு பகவான் அங்கே தான் இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார், அங்கேருந்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. ஸோ திருமணத்துக்கு டைம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒன்று. 2வது ராசி யாருக்கு? கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லும்போது எங்களுக்கா நாங்கள் படாத கஷ்டம் என்ன சார் இருக்குது? 1-1.5 வருஷமாக கன்னி படாத கஷ்டம் அவ்வளவு. போன வருஷம்லாம் திருமணம் கை கூடுற மாதிரி தள்ளி நிறைய பேருக்கு தள்ளி போட்டிருக்கோம். அவங்களெலாம் இப்போ புஷ் பண்ணுங்க, கல்யாணம் நடக்கும். ஏன்னா உங்களோட 7ஆம் வீட்டில் மீனம் சனி பகவான் இருந்தார், கஷ்டத்தை கொடுத்தாரு. சனி பகவான் அங்கே தான் இருக்கார், ஆனால் கூட குரு பகவானும் பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கன்னிக்கு. சரி, அடுத்து வேறு யாருக்குன்னா மகரம். மகரத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் 7ஆம் பார்வையை உங்களுக்கு கடகத்தை பார்ப்போம். ஸோ மகரத்தையும் குரு பார்க்குறாரு. உங்களுடைய 7ஆம் வீடான கடகத்தில் தான் குரு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கும் இந்த திருமண அமைப்புன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஒரு 8-9 வருஷம்லாம் மகரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. திருமணமே வேண்டான்னுலாம் விட்டுட்டு போனவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர். சரிங்களா, அதை நிறைய பேர் திருமணம் ஆசை இருக்கும், காசு இல்லை, வேலை இல்லை, பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி இப்போ தான் ஒரு வருஷமாக மூச்சு விட்டு கொஞ்சம் தலையை நிமிந்து பார்க்குற மாதிரி லைட்டாக வந்திருப்பாங்க மகரம். சரி, இப்போ பண்ணலான்டா கல்யாணம், ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டுன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க ரெடியாக இருக்கவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு இப்போ புஷ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று ரிஷபம். ரிஷபத்திற்கும் 7ஆம் பார்வையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தை பார்க்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு. ரிஷபத்துக்கும் கல்யாணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபமுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். அனுப்புவோங்க சார், நிறைய ட்ரை பண்ணிட்டேன், மேட்ரிமோனி போட்டாச்சு, புரோக்கர்கிட்ட பேசியாச்சு, நான் வீக்கெண்ட்னா ஒரு பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்த்துட்ருக்கோம், ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது சார்னா. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருந்தனால அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சு. இப்போவே பண்ணுங்க, இப்போவே பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம்லாம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ 4 ராசி சொல்லியாச்சு சார். இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார், எனக்கு ஒன்றும் வேறு எதுனா பரிகாரம் மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா கடவுள் வழிபாடு தான். ஏன்னா நம்ம கடகம் சொன்னோம், கடகத்துக்கு திரிபுர சுந்தரியை வேண்டுங்க. திரிபுர சுந்தரியை வேண்டுறது ரொம்ப 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 பயனளிக்கும். இல்லை காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன் இவங்கள வேண்டுங்க, நல்லது. அபிஷேகம் பண்ணி வேண்டுறீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அதுவும் பால் அபிஷேகமாக இருந்தால் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா, வர மக்களுக்கும் பால் கொடுங்க அன்னதானமாக. 2வது கன்னிராசி. கன்னிராசிக்கும் குலதெய்வம் வேண்டுங்க, இல்லை கன்னிமார் தெய்வங்கள் வேண்டுங்க, கிருஷ்ணர் வேண்டுங்க. அது இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது, கிருஷ்ணரை கண்டிப்பாக வேண்டுங்க, சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் குலதெய்வமோ கிருஷ்ணருக்கோ படையல் மாதிரி போட்டு வரவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சரிங்களா, 3வது நம்ம சொன்னது மகரம். மகரத்துக்கும் இவரை வேண்டுங்க, ரங்கநாதர் வேண்டுங்க, ரங்கநாதர். அதுக்கப்புறம் வராகமூர்த்தி. நீங்கள் சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் நித்திய கல்யாண பெருமாள்னு வராகமூர்த்தியோடைய அவதார கோவிலுக்கு ரொம்ப பழமையான கோவில், பல ஆயிரம் வருஷம் பழமையான கோவில், அவரை வேண்டலாம். இல்லை நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வேண்டலாம். இல்லை உங்கள் ஊரில் எங்கே வராகமூர்த்தி இருக்காரோ, நீங்கள் பழைய பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் வராகமூர்த்தி இருப்பாருங்க. திருப்பதியிலே வராகமூர்த்தி இருப்பார். வராகமூர்த்திக்கு படையல் போட்டுட்டு தான் திருப்பதி பெருமாளுக்கே பிரசாதம் கொடுப்பாங்க.
ஆதி வராகமூர்த்தி, அகோபிலத்தில் வராகமூர்த்தி இருக்கார். எல்லா பழைய பெருமாள் கோயிலையும் வராகமூர்த்தி இருப்பார். தேடி கண்டுபிடிங்க. நம்மளுக்கு நம்ம தேட மாட்டோம், மூலவரை மட்டும் பார்த்து ஓடி வந்துடும். வராகமூர்த்தி பாருங்கள். இவங்களுக்கு வந்து உங்கள் மகர ராசிக்கு வந்து வராகமூர்த்தி பயங்கரமாக வேலை செய்யும். முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பிரசாதம் ஏதாவது நெய்வேத்தியம் படைச்சிட்டு வேண்டுங்க, அன்னதானம் கொடுங்க. சாப்பாடு முக்கியமாக சக்கரை பொங்கல் கொடுங்க, சூப்பராக உங்களுக்கு கை கொடுங்க திருமணம். 4வது நம்ம சொன்னது வந்து ரிஷபம். ரிஷபத்துக்கு லக்ஷ்மி அம்மா தான். லக்ஷ்மி அம்மாவை பிடிங்க. சுக்கிர பகவான் வழிபட்ட கோவில்கள்லாம் சென்னையிலே 2 வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. நிறைய ஊரில் வெள்ளீஸ்வரர் இல்லை சுக்ரேஸ்வரர் அந்த மாதிரி பேர் கொண்ட நிறைய கோவில்கள் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் ஒரு 1000 வருஷம் பழைய கோவில். அந்தமாதிரி சுக்கிர பகவான் தொடர்பு இருக்க கோவிலெல்லாம் போய் வேண்டுங்க. உங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறீங்கன்னா ஒரு பெண் பார்க்க வராங்க உங்களை அப்படின்னா, பெண்கள் எப்போவுமே ரெட் கலர் சாரீ போடுங்க. அது உங்களுக்கு அந்த திருமணத்தை கை கூடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜென்ஸ் எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு வராங்களோ இல்லை நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு பார்க்க போகிறீங்கன்னா ஒயிட்டில் ட்ரெஸ்ஸில் இருங்க. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு செட் ஆகாது, அழுக்காகலாம் சொல்லக்கூடாது. ஒயிட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அட்லீஸ்ட் சட்டையாவது ஒயிட்டில் போடுங்க. ஒயிட்டில் இருக்க இல்லை ரொம்ப லைட்டான கலர்ஸ், ஒயிட் ரிலேட்டட் கலர்ஸ் போட அந்த கல்யாணம் உங்களுக்கு கை கொடுத்து சூப்பராக இருக்கும். இது பல பேருக்கு சொல்லி அவ்வளோ மேஜிக் நடந்தார். இதெல்லாம் கலர் தெரப்பியில் வருது. இதெல்லாம் வகுப்பில் சொல்லித்தர விஷயங்கள். நான் இதை ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், பயங்கரமாக வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து என்னென்ன நல்லது சொல்லியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் பெண் பார்க்க போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா இந்த 3 நாளில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் நீங்கள் போய் பெண் பார்க்கறதா இருந்தாலும், உங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும், இல்லை கல்யாணம் வைக்கிறதா இருந்தாலும், பூ வைக்கிறது எதுவாக இருந்தாலும், அதாவது லீவு கிடைக்கல, சாட்டர்டே சண்டே தான் நான் பண்ண முடியும், என் மேனேஜர் லீவ் தர மாட்டேறாரு. வேலைன்றதை நம்ம வாழ்கிறதுக்கு தான் ஒரு வேலை, அந்த வேலை செய்யறதுக்காக நம்ம வாழல. அதனால் இந்த 3 நாளில் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஸ்மூத்தாக முடிகிறதுக்கு பயங்கரமாக கை கொடும். முக்கியமாக நீங்கள் வந்து கடகராசியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சூப்பராக வேலை செய்யும். கன்னியாக இருந்தால் புதன் வேலை செய்யும், உங்களுக்கு புதன்கிழமை வேலை செய்யும். நீங்கள் உங்களுக்கு ரிஷபத்துக்கும் வெள்ளிக்கிழமை வேலை செய்யும், மகரத்துக்கும் வெள்ளிக்கிழமை வேலை செய்யும். பொதுவாக எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரைன்றது ஃபென்டாஸ்டிக்காக வேலை செய்யும். அந்த டைமில் இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்க ரொம்ப நல்லா, எல்லாமே நல்லதாக முடியும். ஸோ உங்கள் இதை தாண்டி எனக்கு ஒன்றும் திருமண பொருத்தம் பார்க்கணும் சார், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது சார், இல்லை எனக்கு கொஞ்சம் சில பரிகாரங்கள் தாங்க. ஏன்னா நம்ம மலர் மருந்துகள் நிறைய தந்துட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் நிறைய தரோம். இந்தமாதிரி எனக்கு ஒன்றும் தாங்க சார், டேட்டு குறித்து தாங்க சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றும் கேட்கணும். கீழே என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த உதவி கண்டிப்பாக செய்ய முடியும். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணம் நடக்க அந்த எல்லாம் வல்ல நித்திய கல்யாண பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதமும் பண்ணட்டும். வாழ்த்துக்களுடன் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்தார்.